والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين، والحمد لله. بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபில் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே கிடைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இத்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஆத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரோடு இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். நம்முடைய மஜ்லிஸுகளில் பாடல்கள் பாடப்படுவதும் அதற்காக அன்பளிப்புகள் கொடுக்கப்படுவதும் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தான வழிமுறைதான். எதுவும் இன்று நேற்று ஏற்பட்ட காரியங்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் நபி அவர்களை புகழ்ந்து படிப்பதற்கும் அல்லாஹ்வை, தீனை புகழ்ந்து படிப்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை, அதற்கென்று சில சஹாபாக்கள் இருப்பார்கள், அவர்களை உற்சாகப்படுத்துவார், துவா செய்வார்கள். யா அல்லாஹ், இவர்களை நீ ரூஹுல் குதுஸை கொண்டு பலப்படுத்துவாயாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு பலப்படுத்துவாயாக, பரிசுத்த ரூஹை கொண்டு பலப்படுத்துவாயாக என்று அவர்களுக்காக துவா செய்வார். அப்படி அவர்கள் பாடல்கள் படிக்கும் பொழுது அன்பளிப்புகள் தருவாங்க. தாங்கள் போட்டிருக்கக்கூடிய புனிதமான போர்வையை அவங்களுக்கு போத்தி விடுவாங்க. நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அவர்கள் மறைந்து வாழக்கூடிய காலகட்டத்திலும் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாடல்கள் எழுதுறாங்க. நபி அவர்கள் கனவில் வந்து போத்தி விடுறாங்க போர்வை. எந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு இந்த போர்வை அப்படியே இருந்துச்சு. இப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரசூலை, அவுலியாக்களை, தீனை புகழ்ந்து படிக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய ஈமானை, நம்முடைய ரூஹுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய, உற்சாகத்தை தரணும். அப்படி அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நாமும் வெளிப்படுத்தும் பொழுது, நம்முடைய சிறிய அன்பளிப்புகள் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது, அந்த அவுலியாக்களுடைய பரக்கத்துகள் நமக்கு நிரப்பமாக கிடைக்கும். இந்த பாடலில் எது சம்பந்தமாக பாடப்படுகிறதோ அந்த காரியம் நமக்கு நிரப்பமாக அல்லாஹ் தஆலா தௌஃபீக்.
அந்த நியத்துல தான் இந்த அன்பளிப்புகள்லாம் நாம கொடுக்கணும். அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஷேகுமார்கள் காட்டித் தந்த எல்லா வழிமுறைகளும் மிகவும் அற்புதமான அழகான வழிமுறைகள். எதுவுமே ஏதோ ஏனோதான காரியங்கள் அல்ல. எல்லாம் மிக மிக ஆழமான அர்த்தங்கள் நிறைந்த காரியங்களைத்தான் நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறோம். அதை முழுமையாக விளங்குவதற்கு நம்முடைய அறிவு பத்தாது. நம்முடைய அறிவுக்கு ஏதோ விளங்கிய சில விஷயங்களை வேணா நம்ம விளங்கிக்கலாமே தவிர, இதை முழுக்க முழுக்க அதுல என்ன இருக்குது, அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு பலகீனமானது. ஆனால் நம்ம விளங்கணும், நம்முடைய ஷேகுமார்கள் நிச்சயமாக உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் உலகத்தில் உள்ள எல்லா வழிமுறைகளை விட மிக சிறந்த வழிமுறை, மிக சிறந்த வழிகாட்டுதலை நமக்கு தந்துகிட்டு இருக்கிறார். நம்மை மிக அழகான பாதையிலே அவர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மிக இலகுவான மிக சிறப்பான பாதையில நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நாம் மிகப்பெரும் பாக்கியசாலி, மிகப்பெரும் பாக்கியசாலி. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகள், நிஅமத்துகள் எல்லாம் நிரப்பமாக வேண்டுமானால் நாம் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும். இந்த மாதம் நோன்புடைய மாதம். நோன்பை எதற்காக நான் கடமையாக்கி இருக்கிறேன்? அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். இந்த நோன்புடைய காரணமே தக்வா தான். தக்வா எதற்கு தேவை? நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகுவதற்கு. வாழ்க்கை என்ன ஆகணும்? செழிப்பாக ஆக வேண்டும், பரக்கத்து நிறைந்ததாக ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் நிரம்பியதாக நம்முடைய வாழ்வு ஆக வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? தக்வா தேவை. படிப்பு தேவையில்லை, பணம் தேவையில்லை, பட்டம் தேவையில்லை, பதவி தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, துனியாவில் எதுவும் தேவையில்லை. எது தேவை நமக்கு? தக்வா தேவை. தக்வா ஒண்ணு மட்டும் இருந்தால் வாழ்க்கையில பரக்கத்து வந்துடும். அல்லாஹ் எப்படி சொல்லல, எல்லாம் செய்யணும், உங்கள்கிட்ட பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், எல்லாம் இருந்து நீங்க தக்வா செய்தால் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி அல்லாஹ் சொல்லல. நீங்கள் தக்வா மட்டும் செய்யுங்கள், வானத்தையும் திறந்து விட்டுரும், உங்களுக்கு பூமியும் திறந்து விட்டுரும். வானத்தையும் பூமியும் திறந்து விட்டு விடுவீங்களா? ஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியுடைய பரக்காத்துகளை உங்களுக்கு நாம் திறந்து நிச்சயமாக திறந்து விட்டுறோம். என்ன? தக்வா ஒண்ணு மட்டும் செஞ்சு, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகு, ஈமான் கொண்டு தக்வா. நம்ம ஈமான் கொண்டுட்டோம், நம்முடைய குறை தக்வால. தக்வா செய்து விட்டால் முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய். யார் எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான், யார் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், ஒண்ணுமே துனியாவே உலகமே தெரியாது, அவருக்கு என்னது விவரமே இல்லை, ஆனா அவர் இடத்துல தக்வா இருக்கு. என்ன இருக்குது? தக்வா மட்டும் இருக்குது. பொழைச்சு பாரு, என்ன செஞ்சு பாரு அவரு. நம்ம சொல்றோம் விவரமே இல்லை, இவெல்லாம் எப்படி பொழைக்க போறான், இப்படி ஏமாத்துற உலகம், எல்லாம் ஏமாத்துதே, ஏமாத்துற உலகத்துல இவரெல்லாம் எப்படி பொழைக்க போறாரு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் காப்பாற்றுவதற்கு தக்வா ஒண்ணு போதும். துனியா எவ்வளவுதான் ஏமாத்தினாலும் ஏமாறுறதுக்கு ஆளுங்கிறது வரைக்கும் துனியா ஏமாத்திக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றான், துனியா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், அந்த ஷைத்தானும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஆனா இந்த துனியாவுடைய ஏமாற்றில இருந்து தப்பிச்சு தக்வாவுக்கு நம்மளால வர முடியல. திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே இருக்கிறோம். உலகத்தை பார்த்து ஏன் தக்வா செய்ய முடியல? ஏன் தக்வா செய்ய முடியல? துனியா தடுக்குது. என்ன தக்வானா என்னது? முதல்ல தக்வானா என்னது? அல்லாஹ்வுடைய காதல்,
இறை காதல், நபியுடைய காதல், தீனின் மீது காதல், அவுலியாக்கள் மீது காதல், பேரன்பு, பைத்தியமாக ஆகுவது. அல்லாஹ் மேல என்ன ஆகணும்? பைத்தியமாக ஆகணும். அல்லாஹ் மேல பைத்தியமாக ஆகணும். அப்ப அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? பெரிய கோடீஸ்வரர், அவர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கிறார். அவருக்கும் தெரியுது நம்ம மேல ஒரு உண்மையான அன்பு வச்சிருக்கிறாருன்னு தெரியுது. அப்ப அந்த கோடீஸ்வரர் அவருக்கு வாரி வாரி வழங்க மாட்டாரா? தன் கூட சேர்த்து வச்சுக்க மாட்டாரா? நல்ல கோடீஸ்வரரா இருந்தா, நல்ல மனசுள்ளவரா இருந்தா, தாராள மனசுள்ள கொடை வள்ளலான ஒரு நல்ல கோடீஸ்வரர், அவர் மேல உண்மையான முகப்பத்துள்ள ஒரு மனிதர், அவருக்கு கொடுக்காம அடுத்தவங்களுக்கு யாருக்கு கொடுக்க போறாரு? அப்ப அல்லாஹ்தால அவனை விட கோடீஸ்வரன் யாரு இருக்கிறா? அவனை விட கொடை வள்ளல் யாரு இருக்கிறா? அவனை விட நல்ல மனதுள்ளவன் யார் இருக்கிறா? அப்ப அவன் மீது பேரன்பு கொண்டால் அவன் நம்மை கஷ்டத்துல போட்டுருவானா? துன்பத்துல போடுவானா? பிரச்சனைகள்ல போய் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமா போ அப்படின்னு விட்டுருவானா? இப்படி விட மாட்டான், இப்படி விட மாட்டான். ஆனா எல்லாருடைய தவறான எண்ணம், அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுப்பான், சோதிப்பான், பிரச்சனை பண்ணுவான். அல்லாஹ்னாலே பிரச்சனை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, உங்களுக்கு நான் இலகுவானதைத்தான் நாடுகிறேன். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, கஷ்டத்தை நான் நாடவே இல்லை. கஷ்டத்தை என்ன செய்யவில்லை, நாடவே இல்லை. இப்ப அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறது இல்லை? எல்லாம் நம்ம விரிவா பேசியிருக்கோம், பல தடவை பேசியிருக்கிறோம். அதுல போனோம்னா அது அது தனி பாடம். அப்ப அல்லாஹ் சோதிப்பன்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கும். அது சோதிக்கிறதுனா டெஸ்ட் பண்றது. டெஸ்ட் பண்றதுன்னா சும்மா இப்போ சோறு வெந்துருச்சா டெஸ்ட் பண்ணுங்க, பாருங்க சோறு வெந்துருச்சா பாருங்கன்னா வச்சு ஒரு புடி பிடிச்சிட்டாரு, அதான் டெஸ்ட் பண்றது. சும்மா ஒரு 2 பருக்க எடுத்து எல்லாம் நசுக்கி பார்க்கணும், கொஞ்சம் எடுத்து வாயில வச்சு உப்பு கரெக்டா இருக்குதா, அப்படி அதுதான் டெஸ்டே தவிர மொத்தமா முடிச்சிடுறதா டெஸ்ட்? அப்ப அல்லாஹ் சோதி பண்றான். சோதி பண்ண டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு லேசா தொட்டு பார்க்கணும், அவ்வளவுதானே தவிர மொத்தமா அல்லாஹ் நம்ம கதையே முடிச்சிருவான் அப்படின்னு அதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அர்த்தம் வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் செய்யறவன் அல்ல. அல்லாஹ் என்ன செய்வான், அவன் மேல யாராவது அன்பு வச்சா பாப்பான், உண்மையில அன்பு வச்சிருக்கிறாங்க லேசா ஒரு தட்டி தட்டி பார்க்கணும், தாங்குற மாதிரி தட்டி பார்க்கணும், தாங்காத மாதிரி தட்டிட மாட்டான். தட்டி பார்த்து பரவாயில்ல. அல்லாஹ் என்ன செய்வான், அதுதானே தவிர அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான், அல்லாஹ் யாருக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டான், சோதனைகள் பிரச்சனைகள் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்தால அவர்களை அவனை வணங்குபவர்களுக்கு, அவனை நேசிப்பவர்களுக்கு, அவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்பவர்களுக்கு அவனும் நல்ல முறையில் நடந்து கொள்வான். அதுதானே முறை. யாராவது நம்மள்ட்ட நல்ல முறையில நடந்தா அவங்கள போட்டு பிரச்சனையை கொடுத்து அவங்கள நாசமாக்குறதா முறை? நம்மள்ட்ட நல்லா நடக்கிறாங்க, அவங்கள நம்ம எப்படி நடக்கணும், நல்ல விதமா, அதுதானே நல்லவங்களுக்கு அடையாளம். யாராவது நம்மள்ட்ட நல்ல விதமா நடந்தா அவனை போட்டு குட்டிச்சவரை நாசமாக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் யாரு வணங்குறாங்களோ, அல்லாஹ்வுடைய நல்லபடியா நடக்கிறாங்களோ, நல்ல பிள்ளையா இருக்கிறாங்களோ, போ உன் குட்டியை கெடுத்தணும், நாசமாக்கிடுவேன். அதான் அல்லாஹ் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான், யார் அவனுக்கு நல்ல அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத்தை கொடுப்பேன்றான். அவர்கள் நினையாத புறத்திலிருந்து அவர்களுக்கு நான் ரிஸ்க் அளிப்பேன்றான். வானத்தையும் பூமியும் திறந்து விட்டுருவன்றான். வானமும் பூமியும் அவர்களுக்காக திறந்து விடப்படும். எல்லா பாக்கியங்களும், எல்லா நியமத்துகளும், கீழே மேல எல்லா நியமத்துகளும், மேல் உலகத்தை சார்ந்த நியமத்துகள்,
கீழ் உலகத்தை சார்ந்த நிஅமத்துகள், எல்லா நிஅமத்துகளும் அவர்களுக்கு திறந்து கொடுக்கப்படும். ஒண்ணு கூட இல்லைன்னு இல்லை, எல்லாம் கொடுத்துருவோன்றான். யாருக்கு? தக்வா உடையவர்கள். அந்த தக்வா என்னது? முதல்ல தக்வானா என்னன்னு தெரியல. தக்வா என்னது? இறைவன் மீது நாம் கொள்ளக்கூடிய பேரன்பு. வெறும் நம்பிக்கை வச்சா மட்டும் போதாது. அந்த நம்பிக்கை காதலாக மாற வேண்டும். அந்த நம்பிக்கை பேரன்பாக மாற வேண்டும், பேராசையாக மாற வேண்டும். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வோடு பேச வேண்டும், அல்லாஹ்வோடு பழக வேண்டும், அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய ஆசை, நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதுக்கு தடை என்ன? துனியா தான். துனியா நம்ம அல்லாஹ்ட்ட போனா எங்க அல்லாஹ்? பிரச்சனை தான். ஒன்றும் அது நடக்கிற மாதிரி தெரியல. துனியா தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஏன் போவோம்? போய் அடி உழுகுது, திரும்ப அடி உழுகுது. எத்தனை தடவை அடி விழுந்தாலும் நமக்கு புத்தி வர்றதில்லை. திரும்ப துனியா தான். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சிங்கத்துக்கு வயசாயிருச்சு. அது காட்டுல போய் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு அதனால முடியல. நரியை கூப்பிடுச்சு, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வா, இல்லை ஒன்றை சாப்பிட்டு விடுவேன். என்னால் இப்போ ஓடிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அப்போ நரி போச்சு, போய் ஒரு கழுதை, இது மாதிரி சிங்கராஜா அவருக்கு வயசாயிருச்சான். அவர் இந்த ராஜா பொறுப்பெல்லாம் அவரால் கவனிக்க முடியல. வேற யாரையாவது ராஜாவாக்கலான்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்படிதான் துனியா நம்மளை ஏமாத்துது. வாங்க, உங்களை நான் என்ன செஞ்சிடறேன், அப்படியே மேலே கொண்டு போயிடுறேன். அப்படிதான் துனியா நம்மளை கூப்பிடுது. நாமளும் துனியாவை பிடிச்சி அப்படி என்ன செஞ்சிடலாம், மேலே வந்துடலாம் அப்படின்னு வரும்போது நல்லா கூட்டு போய் வச்சு செஞ்சிருது. திரும்ப எத்தனை தடவை தான் ஏமாந்தாலும் எல்லாமே சொல்றான், துனியா உங்களை ஏமாற்றி விடும். இப்ப நிறைய சொல்லுச்சான் கழுதைகிட்ட, உன்னை பார்த்தாதான் எனக்கு அந்த ராஜாவுக்கு தகுதியான ஆள் மாதிரி தெரியுது. வாங்க, சிங்கம் கூப்பிடுது, நல்ல ஒரு ராஜாவுக்கு தகுதியான ஒரு ஆளை கூப்பிடுவான்னு சொல்லியிருக்குது. வாப்பா, நீ தான் நல்ல தகுதியான ஆளாக இருக்கிற, வா அப்படின்னு கழுதையும் போயிடுச்சு. போனா படுத்து இருந்த சிங்கம் கழுதையை பார்த்தோன்னு பாஞ்சு தலையை பிடிக்குது. தலையை பிடிச்சா அதோட காது ரெண்டும் கையில் வந்துடுச்சு. அது பிடிச்ச வேகத்தில் கழுதை பயந்து தெரிச்சு ஓடி, காது ரெண்டும் மட்டும் யார் கையில் வந்துருச்சு? சிங்கம் கையில். ஒடியே போயிடுச்சு. நிறைய ஏங்க அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா, அதான் நான் கூப்பிட்டு வந்துட்டேன்ல சிங்கத்திட்ட. சரி, திரும்ப போய் பார்க்குறேன், அந்த கழுதை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கழுதை சரி தப்பிச்ச முளைச்சோன்னு தலைக்கு வந்தது காதோட போச்சு அப்படின்னு தப்பிச்சு ஓடுனா. அதுக்கப்புறம் நரி வந்தது. என்னப்பா அவ்வளோ அவசரமா ஓடி வந்துட்டேன்? தலையில கிரீடம் வைக்கணும்னா காது இருந்தா எப்படி வைக்க முடியும்? காது இருந்தா எப்படி தலையில கிரீடம் வைக்க முடியும்? வைக்க முடியாது. அதுக்கு தான் உன் தலையை தயார் பண்றதுக்கு தான் ஒரு 2 காதையும் எடுத்துச்சு சிங்கம். நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்ட. வா, அப்படியா கதை? சரி, திரும்ப வருது இந்த கழுதை. வந்தா சிங்கம் திரும்ப பாஞ்சு அதை பிடிக்க கையில வால் மாட்டிக்கிச்சு. திரும்ப கழுதை பயந்து ஓட, வால் மட்டும் சிங்கம் கையில வந்துடுச்சு. கழுதை ஓடி போச்சு.
அப்போ கொஞ்சம் பொறுமையா போ. அதுவே ஏற்கனவே பயந்து இருக்குது, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? திரும்ப போய் பார்க்குறேன், என்ன போச்சு? என்னப்பா இப்படி அவசரமா ஓடி வந்துட்டேன்? சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு வால் இருந்தா உட்கார முடியுமா? வால் டிஸ்டர்பா இருக்குமா இல்லையா? அதுக்கு தான் சிங்கம் உனக்கு ராஜாவாக்குறதுக்காக ரெடி பண்ணா, நீ புரிஞ்சுக்காம ஓடி வர. அப்படியா? சரி, சரி. 2 தடவ. மொத தடவ காது போயி, அப்புறம் வாலு போயி, இருந்தாலும் புத்தி வரல. திரும்பவும் ஆசை. ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை கிடைச்சிடலாமோ? அப்படித்தானே துணியா? ஒருவேளை இது இல்லாட்டி அப்படி பிடிச்சிடலாம், அது இல்லாட்டி இப்படி பிடிச்சிடலாம், எதையாவது செஞ்சு பிடிச்சிடலாம். அப்படி வருது. 3வது தடவை வந்துருச்சு கழுதை. வந்தா சிங்கம் ஒரே அடி அடிச்சு க்ளோஸ் பண்ணிருச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு நரிட்ட சொல்லிச்சான், அந்த கழுதையுடைய ஈரல், இதயம், மூளையெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு. நரி இதயத்தையும் ஈரலை மட்டும் எடுத்துட்டு போச்சு. மூளை எங்க போச்சு? அப்படி இது சாப்பிட்டுச்சு. அப்ப சொல்லிச்சான், அதுக்குதான் மூளையே இல்லையே. மூளை இருந்தா வந்துருக்குமா 3வது தடவை? மூளை இல்லாத கழுது அது. அதுல போய் மூளையை கேட்ட எங்க இருந்து கிடைக்கும்? அதுதான். அப்போ இப்படிதான் துனியா நம்மள என்ன செய்யுது? அல்லாட போலான்னா எங்க போகாதப்பா, இப்படி வா, என் வழிக்கு வா, உனக்கு நீ பெரிய ஆள் ஆயிடலாம், நீ நல்ல வசதி ஆயிடலாம், நல்ல நிலைக்கு வந்துடலாம், அதை பண்ணு, இதை பண்ணு. அல்லாட்ட போறதுக்கு துனியா என்ன செய்யறதில்லை? விடுவதில்லை. துனியா நம்மை தடுக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறான். என்னுடைய அடியானே, என்னிடத்துல நீ வந்துவிடு. என்னுடைய அடியானே, என்னுடையவனாக நீ ஆகிவிடு. நான் உன்னுடையவனாக ஆகிவிடு. அல்லாஹ் தஆலா விலக்கி தருவானா, தௌஃபீக் செய்வானா. ஈமான் பத்தாது. ஈமான் இருந்தா போதாது. என்ன வேணும்? தக்குவா வேண்டும், இஷ்க் வேண்டும். ஈமான நம்பிக்கை தெரிஞ்சிருக்குது, அவ்வளவுதான். தக்குவா தான், இஷ்கு தான் தக்குவா. பேராசை வந்துருச்சுன்னா எவ்வளவு உஷாரா இருப்பாங்க. எதுல பேராசை வருதோ அதுல எப்படி இருப்பாங்க? அந்த விஷயத்துல மட்டும் வேற மற்றதுல எல்லாம் அசால்ட்டா இருந்துருவாங்க. அந்த விஷயத்துல உஷாரா இருப்பான். அப்படித்தான் அல்லாஹ் மீது நமக்கு பேராசை வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம உஷாராக இருப்போம், தக்குவாவோட இருப்போம். தக்குவானா என்ன? உஷாராக இருப்பது, எச்சரிக்கையோடு இருப்பது, எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது. அல்லாஹ் எப்பொழுதும் விழிப்போடு இருப்பது. அல்லாஹ். பேராசை இல்லாதவங்க சாதாரணமா இருப்பாங்க. பேராசை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? எப்பவும் விழிப்பா, உற்சாகமா, நடுராத்திரியா இருந்தா கூட அவர்கள் தேடியது வருதுன்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க? மிகவும் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. இப்ப அல்லாஹ் அவனே எங்கும் நிறைந்திருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? எங்கும் நிறைந்திருக்கிறான். அவன் தன்சீஹில் ஏதுமற்றவனாக இருக்கிறான். தன்சீஹில்
எந்த படைப்பும் படைக்கப்படுவதற்கு முன்னால் அவன் எப்படி இருந்தானோ அந்த நிலை தன்சீல். அதே நிலையில் இப்பவும் இருக்கிறான். அப்படி அவன் இருப்பதோடு எல்லா படைப்புகளுடைய ரூபத்திலே அவன்தான் வெளியாகி இருக்கிறான். எல்லா படைப்புகளுடைய ரூபத்தில் அவன்தான் வெளியாகி, என்னுடைய ரூபத்திலும் அவன்தான் வெளியாகி இருக்கிறான். ரசூலுடைய ரூபத்திலும் அவன்தான் வெளியானான். உலகத்தில் யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை. யாருக்கும் எதற்கும் என்ன கிடையாது, எந்த சக்தி. எல்லா சக்தியும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருந்தது, இருக்கிறது. வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. அவன்தான் என்னுடைய ஷேகுமார்களுடைய ரூபத்தில் என்னிடத்திலே வந்து அவனை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறான். அவனை தவிர அவனை பற்றி யாராலும் பேச முடியாது. அவனை தவிர அவனை பற்றி யாராலும் கேட்க முடியாது. அவனை தவிர அவனை பற்றி யாராலும் விளங்க முடியாது. அல்லாஹ் விலகி தருவானா. நாம முதல்ல நாம பிடிக்க வேண்டியது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தஜல்லிய பிடிச்சு. நபியுடைய ரூபம் நமக்கு தெரியாது. நபியுடைய ரூபத்தில் அல்லாஹ் வெளியான. நபியுடைய ரூபம் நமக்கு தெரியாது. கௌஸ் நாயகத்துடைய ரூபத்தில் அல்லாஹ் வெளியான. கௌஸ் நாயகத்துடைய ரூபம் நமக்கு தெரியாது. ஷாஜா நாயகத்துடைய ரூபத்தில் அல்லாஹ் நமக்கு வெளியான. ஷாஜா நாயக ரூபம் நமக்கு தெரியாது. எந்த அல்லாஹ் எல்லா நபிமார்களாகவும், ஆதம் நபியாகவும், நூஹ நபியாகவும், இப்ராஹிம் நபியாகவும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவும் வெளியானானோ அதே அல்லாஹ்தான் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களாகவும் வெளியானான். அவர்கள் மூலமாக சில்சிலாவுடைய எல்லா ஷைகுமார்களாகவும் அவனே வெளியானான். கௌஸ் நாயகமாகவும் அவனே வெளியானான். ஷாஜா நாயகமாகவும் அவனே வெளியானான். யார் இந்த அத்தனையுமாக வெளியானானோ அவன்தான் என்னுடைய ஷேகாகவும் வெளியாகி இருக்கிறான். அவனை தவிர யாராலும் வெளியாக முடியாது. ஏனென்றால் இருப்பவன் அவன் மட்டும்தான். இருப்பவன் தான் வெளியே வர முடியும், இல்லாதவன் வெளியே வர முடியாது. அதுல என்ன பிரச்சனை இருக்குது? என்ன தயக்கம், என்ன மயக்கம்? அல்லாவை பிடித்துக் கொள்வதில் நமக்கு என்ன தயக்கம்? அல்லாஹ் தயாரா இருக்கான். ஒன்றும் இப்போ செய்ய தேவையில்லை, இது மட்டும் செஞ்சிரு போதுன்றான். அது மட்டும் செய்யறதுக்கு நம்ம தயாரி. எல்லாம் செய்யறேன். தொழுகணுமா தொழுகிறேன், நோன்பு வைக்கணுமா வைக்கிறேன், ஜகாத்தா ஹஜ்ஜா இருக்கிறா நின்று வணங்கணுமா எல்லாம் செய்யறேன். ஆனா உன்னை வந்து நேசிக்கணும்னா அது என்னால முடியாது. உன் மேல பைத்தியமாகணும்னா அது என்னால முடியாது. அவன் மீது பைத்தியமாகுவதற்காகத்தான் அல்லாஹ் தொழுகை வச்சிருக்கிறான். அந்த தொழுகை மற்றவங்களுக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய பைத்தியங்களுக்கு தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய பைத்தியங்கள் தான் தொழுகணும். அல்லாஹ்வுடைய பைத்தியங்கள் தான் நோன்பு வைக்கணும். அந்த நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நோன்பு. ஏன்னா அவனுக்கு பிடித்தவர்கள் வைக்கக்கூடிய நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நோன்பு. அவனுக்கு பிடித்தவர்கள் தொழக்கூடிய தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச தொழுகை. அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவங்க தொழுகை எப்படி அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பது இஷ்க். இஷ்க் தான் இமாம். இஷ்க் இமாம் ஹே, இஷ்க் சிகாத்தா ஹே. இஷ்க் எல்லாம் கற்றுக் கொடுக்கும். ஐசா சபக் ஹே, சிகாயா நஹி ஜாத்தா.
ஐசா இல்முஹே படாயா நெஹே ஜாத். இது இப்படிப்பட்ட பாடம், இது கற்றுத்தர முடியாது. இது இப்படிப்பட்ட கல்வி, இது படித்து தர முடியாது. இந்த பாடத்தை அவர்களே ஆரம்பிக்கணும். அவர்களுடைய காதல் அவர்களுக்கு கற்றுத்தரும். உலகத்திலும் அது நமக்கு வெற்றியை தரும். உலகத்துல எதை நேசிச்சாலும் அந்த நேசம் எல்லாம் நமக்கு தோல்வியை, பிரச்சனைகளைத்தான் தரும். பணத்தை நேசித்தோம், பணத்தை நாம தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், நாம தான் அதை பாதுகாக்கணும். யாராவது ஒரு மனுஷனை நேசிச்சோம், அவன் கூட இருக்கிறதுக்கு நாம தான் படாத பாடுபடணும். அல்லாஹ்வை நேசித்தால் அவன் எப்பொழுதும் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பான். அவன் நம்மை பாதுகாப்பான், அவன் நம்மை சுமந்து கொள்வான், அவன் நம்மை தூக்கிக் கொள்வான். நாம அவனை பாதுகாக்க தேவையில்லை, அவன் நம்மளை பாதுகாப்பான். வேற உலகத்துல எதை நேசிச்சாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு, அதை பிடிச்சுக்கிறதுக்கு நாம படாத பாடுபடணும். அது பிரச்சனைகளை தான் அதிகப்படுத்தும். யாரையும் எதையும் நேசிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நேசிச்சா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, முசீபத். அல்லாஹ்வை நேசித்தால் இருக்கிற முசீபத்தெல்லாம் காலி, முடிஞ்சு போச்சு. எந்த முசீபத்தும் இல்லை. பரக்கத் பரக்கத் பரக்கத். அல்லாஹ் லா இலாஹ தஆலா நம்மை அவனுடைய ஆரிஃபீன்களாக, ஆஷிகீன்களாக ஆக்குவானாக. ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த மனைவி, அதேதான் கணவனுக்கும், கணவனோ மனைவியோ, எந்த மனைவி தன்னுடைய கணவனை அரசனாக ஆக்குகிறாளோ, இதே போல கணவன் மனைவியை அரசியாக ஆக்குகிறார். அப்ப என்ன, ஒரு மனைவி கணவனை அரசனாக ஆக்கினால் மனைவி என்ன ஆயிரும்? அரசியாக ஆயிடுவாங்க. அதே போல கணவன் மனைவி அரசியாக ஆக்கினால் கணவன் என்ன ஆயிடுவான்? அரசனாக ஆயிடுவான். ஆனால் ஒரு கணவனோ மனைவியோ தங்களுடைய துணையை வேலைக்காரனாக ஆக்கினால் அவங்களும் வேலைக்காரனாயிடுவாங்க. அவர்களை கேவலப்படுத்தினால் அவர்களும் கேவலமாயிடுவாங்க. அதைவிட உயர்ந்ததுதான் எந்த முரீது தன்னுடைய ஷேகை உயர்வுபடுத்துவாரோ, தன்னுடைய ஷேகை அல்லாஹ்வோடு நெருக்கமாக ஆக்குவாரோ, அல்லாஹ்வோடு ஐக்கியமாக ஆக்குவாரோ, அவர் அல்லாஹ்வுடைய அவுலியாவாக இருவார். யார் தன்னுடைய ஷேகை அல்லாஹ் விட்டு தூரமாக ஆக்குவாரோ, அல்லாஹ் விட்டு விலக்கி வைப்பாரோ, ஒரு சாதாரண தன்னை போல ஒரு மனிதராக ஆக்குவாரோ, அவரும் தாழ்ந்து போய்விடுவார். அல்லாஹ் தஆலா நம்முடைய லேசுக்காக, நம்முடைய இலகுக்காக, நம்முடைய ஷேகுடைய ரூபத்தில் நம்மிடத்தில் அல்லாஹ் வந்திருக்கான். ஏன்னா நம்ம அங்க அல்லாஹ்வை அங்க போய் பிடிக்க முடியாது. அதனால அல்லாஹ் நம்மள்ட்ட இப்படி வந்துட்டான். நாம அல்லாஹ்ட்ட ஏறி போக முடியாது. நாம அமெரிக்கால இருக்கிறாரு நம்ம நண்பர், அங்க போய் அவரை பார்க்க முடியாது. அவர் என்ன செஞ்சிட்டாரு? வீடியோ கால்ல வந்துட்டார். சும்மா ஒரு விளங்குறதுக்கு, அவ்வளவுதான். அப்படியே கிடையாது. வீடியோ கால்லனா அவர் அங்கதான் இருக்கிறார், இங்க வரல. ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. அவன் எங்கும் இருப்பவன், எதுவாகவும் அவனால் வெளியாக முடியும். இப்ப ஒன்றை நாம் பிடித்துக் கொண்டால் போதும், அல்லாஹ்வை பிடித்துக் கொண்டவர்களா ஆகிவிடுவோம். ஒன்றையுமே பிடிக்கலன்னா அல்லாஹ்வை நாம விட்டவர்களாக ஆயிடுவோம். சரி, சேகு வேணாம், எனக்கு சேகு நான் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கலங்க, வேற யாரானா பிடிச்சதுங்க, வேற யாரை பிடிக்க போறீங்க? வேற யாரையெல்லாம் அல்லாஹ்வை பார்க்க போறீங்க?
மனைவியில பார்க்க போறீங்களா? முடியாது. பிள்ளைகளை பார்க்க போறீங்களா? முடியாது. மனைவி அல்லாஹ்வ காட்ட மாட்டாங்க. பிள்ளைகள் அல்லாஹ்வ காட்ட மாட்டாங்க. உலகத்துல ஆட்டுல, மாட்டுல அல்லாஹ்வ பார்க்கலாம். ஆனா அவர்கள் அல்லாஹ்வ காட்ட மாட்டாங்க. யார்ல வேணா என்ன செய்யலாம்? அல்லாஹ்வ பிடிக்க முடியாது நம்மனால. அதனால தான் ஷேகுல பிடிச்சுக்க சொல்றது. ஏனென்றால் ஷேகு தான் அல்லாஹ்வை நமக்கு காட்டித் தருகிறார்கள். அவர்களில் தான் நாம் அல்லாஹ்வை பிடிக்க முடியும். வேற வழியே இல்ல. இன்னொன்று, நம்மிலே அல்லாஹ்வை காட்டியவர்களில் முதலில் நாம் அல்லாஹ்வை பார்க்கணும். அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க அல்லாஹ்வை கொண்டு வந்து நமக்குள்ளேயே வச்சுட்டாங்க. நம்முடைய ஷேகுமார்கள் அல்லாஹ் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க? அல்லாஹ் எங்கேயோ 7 வானத்துக்கு அப்பால அரிசில மேல உட்கார்ந்து இருக்கிறான், குர்சி போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி நினைச்சிட்டு இருந்த நம்மை அல்லாஹ் அங்கிருந்து கொண்டு வந்து என்ன வச்சுட்டாங்க? நமக்குள்ளேயே வச்சுட்டாங்க. இப்ப நம்மில் அல்லாஹ்வை வைத்தவர்களில் நாம அல்லாஹ்வை வைக்கணும். அப்பதான் அவங்க கொடுத்தது நமக்கு வேலை செய்யும். இல்லைன்னா வேலை செய்யாது. இப்ப என்ன வேண்டும்? ஈமானும் வேண்டும், தக்வாவும் வேண்டும். ஈமானும் தக்வாவும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமானும் தக்வாவும் வந்து விட்டால் வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். அந்த தக்வாவுக்கு இன்னொரு பேரு தான் நல்ல அமல்கள். எல்லாம் ஒண்ணுதான். நல்ல அமல்கள்னாலும் அமலு ஸாலிஹாத்னாலும் அதுதான், தக்வானாலும் அதுதான், இஸ்க்னாலும் அதுதான். செய்தால் அல்லாஹ் சொல்றான் லஹும் ஜன்னாத்துன், அவர்களுக்கு சொர்க்கத்தை உடனே நான் கொடுத்துருவேன். உடனே சொர்க்கம். உடனே என்னதான்? இப்பவே இங்கேயே சொர்க்கம். நிச்சயமா சொர்க்கம். நம்ம என்ன செஞ்சா இஸ்கு வந்துடணும். அது எல்லா பைத்தியமும் சொர்க்கத்துலதான் இருக்கு. சொல்றாங்களா இல்லையா? உலகத்திலேயே பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே கிடையாது. பைத்தியக்காரனுக்கு இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. ஏன்னா அவன் பைத்தியம். ஏன்னா அவனுக்கு கவலையே இல்லை. அவன் சொர்க்க வாழ்க்கை தானே. நாம சொல்லலாம் பைத்தியன்ட்டு. அவன் கேட்டா ஓப்பா ஜம்முன்னு இருக்கிறாங்க. நீதான் பிரச்சனையில இருக்கிற. பைத்தியமா இருந்து பாரு, அப்ப தெரியும் பைத்தியத்துடைய அருமை. அறிவாளியா இருக்கிறது தான் கஷ்டம். எந்த அளவுக்கு நாம என்ன செஞ்சிடறோமோ, பைத்தியம் ஆயிடுறோமோ, நாம என்ன ஆயிடுவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதுதான் நமக்கு இந்த அறிவு தான் தடுக்குது. அறிவை சொல்லிதான் அடுத்தவங்களும் தடுக்கிறது. அதனாலதான் நம்ம சொன்னோம், அறிவு நமக்கு தேவை. அல்லாஹ் கிட்ட போற வரைக்கும் தேவை. அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தேவை. அல்லாஹ்வை தெரிந்து விட்டால் அந்த அறிவை தூக்கி போட்டுட்டு நாம என்ன செஞ்சோம்? பைத்தியமாயிடும். அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேராஜுக்கு போனாங்களா இல்லையா? போனாங்க. 7 வானத்தை கடந்து போயிட்டு சொன்னாங்க, இதுக்கு மேல என்னால வர முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அறிவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வஹி கொண்டு வராங்க. குர்ஆன் என்னது? அறிவு தானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியாது, வர முடியாது, நீங்க போங்க. எல்லா அறிவையும் வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ்வுடைய காதலர், மஹ்பூப், ஹபீப். அல்லாஹ்வுடைய ஹபீப் அவங்க. அதனால அவங்க போனாங்க. அறிவு வச்சுட்டு இருந்தா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அறிவு எந்த அளவு தூக்கி போடுறோமோ, தேவை அறிவு, இல்மு தேவை. அல்லாஹ்வை அடைகிறவரை, அல்லாஹ்வை அடைஞ்சிட்டா தூக்கி போடுது. அல்லாஹ்வுடைய உண்மையான அடிமையாக ஆயிடணும். அல்லாஹ்வுடைய காதலராக ஆயிடணும். அல்லாஹ்வுடைய ஆஷிக்காக ஆயிடணும். என்ன ஆயிரும்? சொர்க்கம். ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. பைத்தியக்காரனுக்கு ஏதாவது கவலை இருக்குமா? ஃபலா ஹும் யஹ்ஸனூன்,
எந்த பயமும் இருக்காது. பைத்தியக்காரனுக்கு ஏதாவது பயம் இருக்குமா? பயப்படவே மாட்டேன். பைத்தியக்காரங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குமா? கவலை இருக்குமா? நமக்கு தானே ஒரே கவலை, ஏகப்பட்ட கவலை, பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? நம்ம அறிவு தான். அதனாலதான் அவுலியாக்கள் சொல்லுவாங்க, அல் இல்மு ஹிஜாபுல் அக்பர், இல்மு தான் மிக பெரும் திரைன்னு சொல்லுவாங்க. இல்மு தான் என்னதான்? மிக பெரும் திரை. அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாசலுக்கு பக்கத்துல இருக்கிறது. கதவை திறக்க வேண்டியது நம்முடைய வேலை. கதவை திறந்துடணும். நாம கதவை மூடி வச்சுக்கிட்டு இருந்தா இது வராது. ஜன்னல் எல்லாம் மூடி வச்சுக்கிட்டு கதவெல்லாம் மூடிவிட்டு காத்து வர மாட்டேங்குதுன்னா எப்படி வரும்? கதவை திறந்து வையுங்கள், காற்று வரும். நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பாளர்களாக ஆகுங்கள், பேரன்பு மிக்கவர்களாக ஆகுங்கள், பைத்தியங்களாக ஆகுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் மலையாக பொழியும், வெள்ளமாக வரும். நாம எதுவும் அணை போட முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் என்ன செய்யும்? கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சரியான பாதையில் நம்மை அவனே வழி நடத்துவானாக. நம்முடைய எல்லா தடைகளையும் அவன் தகர்த்து எறிவானாக. இந்த சுலூக்குடைய பாதையில் நம்முடைய ஷேகுமார்கள் எவ்வளவு வேகத்தோடும் வீரத்தோடும் விரைந்து சென்றார்களோ, விரைந்து அல்லாஹ்வுடைய மிக பெரும் அந்தஸ்துகளையும் நெருக்கங்களையும் உயர்வையும் பெற்றார்களோ, அதே போல நாமும் அடைவதற்கும் அதே விதமாக நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஹைரு பரக்காத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக திறந்தருள் தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. أفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.